ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு நீட் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட் நெக் அகலம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் வச்சுருக்கு. லென்த் எக்ஸாக்டாக ஒரு 9 இன்ச் வச்சுருக்கோம். கீழே நெக் அகலம் 2 இன்ச் வச்சுருக்கோம். இந்த மெஷர்மெண்ட் நம்ம கிளாஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். அதனால் உங்கள் மெஷர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் மாற்றிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மெஷர்மெண்ட் மாறும். நான் எப்படி ட்ராயிங் பண்ணுறேன், எப்படி கட் பண்ணுறேன், எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் இனிமேல் ரெகுலராக 3 வீடியோ வரும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஃப்ரீ ஹேண்டில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு நெக் ஷேப் கொடுத்துட்றோம். ரொம்ப ஒரு சிம்பிளாக அழகாக ஒரு 3/4 இன்ச் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு நெக் ஷேப் கொடுத்துறோம். கீழே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அது கூட நம்ம கொஞ்சம் குறைச்சா பெட்டராக இருக்கும். அதனால் நம்ம பேப்பர் கனஸ் எடுத்து நம்ம கட் பண்ணும்போது அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். பேப்பர் கனஸ் பார்த்திங்கன்னா 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்க. இந்த மாதிரி நல்லா கரெக்டாக நேராக அந்த லைனிங் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே சென்டரில் கரெக்டாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் மாறினா கூட உங்களுக்கு அந்த சென்டர் மாறிச்சுன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் மாறும். அதனால் அந்த சென்டர் மாறாமல் எக்ஸாக்டாக வர மாதிரி பார்த்துக்குங்க. சென்டர் ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மாறாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம மடிக்கும்போது கொஞ்சம் கூட மாறக்கூடாதுன்றதுக்காக நம்ம சென்டரில் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அது நம்ம ட்ராயிங் அந்த லைனிங்கில் நான் எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ சேம் அதே அப்படியே நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஒரு மாதம் கழிச்சு வேணால் நம்ம திரும்பவும் நம்ம டேரெக்டாகவே நம்ம கேன்வஸில் உங்களுக்கு மார்க் பண்ணி சொல்லித்தரேன். இப்போ புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது இருக்கா, நான் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லித்தரேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் நெக் ப்ளவுஸ் டிசைன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் நம்ம சொல்கிறத ஒவ்வொன்றும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஃபினிஷிங் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வரும். எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நாங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நம்ம லைட்டாக கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு சொன்னேன். அதனால் நீங்கள் கீழே கொஞ்சம் குறைச்சி நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணுறோம். சில நேரங்களில் நமக்கு சரியாக வரலனா கூட நம்ம கட் பண்ணும்போது சரியாக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது எக்ஸாக்டாக நம்ம பேப்பர் கனஸில் கட் பண்ணிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். ஒரு சில டைமில் நம்ம மார்க்கிங்கில் தப்பானா கூட சரி பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் கிளாத்தை ஃபஸ்ட்டு நம்ம அயன் பண்ணுறோம். நல்லா சூடெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அயன் பண்ணும்போது. ஏன்னா நீங்கள் சூடு கரெக்டாக எக்ஸாக்டாக செக் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபோமில் பேப்பர் கனஸில் நீங்கள் வைக்கும்போது ஒரு சில டைம்லலாம் அது வீணாக போய்ட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் செக் பண்ணிக்கணும். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்லாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த எப்படி அயன் பண்ணுறது கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். பட் இப்போ எல்லாமே ஒரு துளி கூட உங்களுக்கு நான் மறைக்கிறதில்ல. எல்லாமே ஓப்பனாக ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்துறேன். என்ன காரணம், நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம மெசேஜ்லேயும் சரி ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தேன். இப்போ கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன காரணம், நிறைய மெசேஜ் நிறைய கமெண்ட்ஸ் வரதுனால நம்ம ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் போகட்டும். அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணி சொல்லிட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் கிளாஸ் தனியாக எடுப்பீங்களா, உங்களுக்கு பே பண்ணுற அந்த மாதிரிலாம் நிறைய எல்லாம் சொல்லுவாங்க. பட் அது நம்ம தேவையில்லை. நான் உங்களுக்கு நம்ம சேனல்லேயே உங்களுக்கு ரொம்ப ஓப்பனாக எல்லாமே தெளிவாக ஈஸியாக ஒன்றும் கூட ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லித்தரேன். அதனால தான் ஒன்று கூட ஹைட் பண்ணுறதில்ல. எல்லாமே நீட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். லைனிங்கில் நம்ம அயன் பண்ணிட்டோம். லைனிங்கில் அயன் பண்ணிட்டு ஒரிஜினல் கிளாத்தில் கீழே வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு உள்ளே தையல் போட்டுக்கிறோம். அடுத்து தையல் போடும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப நோட் பண்ணணும். என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே தையல் வரணும். கேன்வாஸ் மேலே இல்லை, அந்த கேன்வாஸ் ஒட்டியே தையல் வரணும். இது நம்ம பைப்பிங் வைக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அது நான் உங்களுக்கு பைப்பிங் வைக்கும்போது சொல்கிறேன். அதே மாதிரி வெளியவும் நம்ம அதே மாதிரி அதாவது இல்லை கேன்வாஸில் மேலே இல்லாமல் கேன்வாஸ் ஒட்டி அந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தையல் போட்டு அதுவும் நம்ம வெளியே பைப்பிங் வைப்போம். அது உங்களுக்கு பைப்பிங் வைக்கும்போது தெளிவாக புரியும். நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. நம்ம சேனலில் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் 95 மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்காங்க. ஒரு 5% தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக நிறைய வீடியோ போடுவேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லலாம். உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரெஸ்பான்சிபிளாக ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா பைப்பிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ராஸ் பீஸில் நல்லா ஒரு 90 டிகிரி அந்த ரேஞ்சில் நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஒரு அகலம் பார்த்திங்கன்னா அந்த
கிளாத்தோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு இன்ச் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வெட்டிக்கலாம். இல்லையா உங்களுக்கு கிளாத் கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ ஃபுல்லாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மிச்சமான கூட இன்னொரு ப்ளவுஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு கோல்டன் டிஷ்யூவில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்து நமக்கு மேட்சை வந்து நல்லா அமையும் போது அந்த டிசைனும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கணும். ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஓரளவுக்கு சிம்பிளாக நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணி தான் பைப்பிங் ரெடி பண்ண போகிறோம். சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட்டை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய சொல்லியிருக்கோம். தெரியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் எப்படி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கணும், இந்த மாதிரி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டை பற்றியும் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதையும் நம்ம வீடியோ இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம வந்து பைப்பிங் வைக்கும்போது கண்டிப்பாக 2 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா க்ராஸில் கிளாத் வெட்டணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் கிளாத்தையோ இல்லை பைப்பிங் நூலையோ கண்டிப்பாக இழுக்கக்கூடாது. அது இழுக்கும்போது அந்த ஃபினிஷிங் வந்து கண்டிப்பாக வராது. ஒரு மாதிரி லூஸ் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு தள்ளி வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் பார்த்திங்கன்னா நம்ம 2-3 டைப் இருக்குது. நம்ம ரைட் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது. ஒரு சிலது பார்த்து கொஞ்சம் சேர்ந்து வரும், கொஞ்சம் விலைக்கு வரும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் மிஷினில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது வந்து நான் வர அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இப்போ பைப்பிங் நம்ம மேலே வைக்கிறோம். இந்த பைப்பிங் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கீழே தான் கேன்வாஸ் இருக்குது, மேலே நமக்கு தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டோம் பார்த்திங்களா, அந்த தையல் வந்து நம்ம ஒரு அடையாளமாக வச்சு தான் அந்த பைப்பிங் வைக்க போகிறோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்லுவேன், அந்த நீங்கள் தையல் போடும்போது கேன்வாஸ் ஓரத்துலேயே கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரே மாதிரி போட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி பைப்பிங் வைக்கும்போதெல்லாம் எந்த நமக்கு ஒரு டென்ஷனும் இருக்காது. நம்ம வந்து ஃப்ரீயாக ஜாலியாக வச்சுட்டு போயிடலாம். இல்லைனா கண்டிப்பாக நெக் ஷேப் மாறும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அதனால் மறக்காமல் நீங்கள் பைப்பிங் வைக்கும்போது இதை வந்து கண்டிப்பாக மறந்துடக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து ஒரு 3 வீடியோ லாஸ்ட் ஒரு 3 டேஸாக போட்டிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் 90 டேஸும் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பீரியட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் டைம்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்த வர ஃபெஸ்டிவல், முகூர்த்தம், பொங்கல், அந்த மாதிரி கிறிஸ்மஸ், அடுத்தடுத்த வர ஃபங்க்ஷனுக்குலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோலாம் உங்களுக்கு. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதோ ஒன்றுனா கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வந்து அவுட்டில் பார்த்திங்கன்னா வளைவு இந்த மாதிரி நல்லா பெண்டாகுது பார்த்திங்களா, அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறோம். கட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து தையலவோ அந்த பைப்பிங்கோ நீங்கள் கட் பண்ணாமல் பார்த்துக்கணும். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டலாம், மடிச்சு தையல் போட்டு முடிஞ்சால் ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம அயன் பண்ணுவோம். இப்போ வேண்டியதில்லை, ஸ்டிச் பண்ணிட்டு அயன் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீடில் நம்ம சொல்லியிருக்கோம். பையன் தனியாக ஒரு நம்ம இதுக்காக ஒரு எடிட்டர் வந்து நம்ம போட்டிருக்கோம். தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குறைக்க சொல்லியிருக்கேன் ஸ்பீடு. அதனால் தம்பி பார்த்துப்பான். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அந்த பையனுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒன்லி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி மட்டும் தான் கொடுக்குறோம். மற்ற எடிட்டிங், அப்லோடிங், மற்ற விஷயம் எல்லாமே பையன் தான் பார்த்துக்குறான். ஓகே, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஓகே, அடுத்து வந்து நம்ம லைனிங் கிளாத்தையும் ஒரிஜினல் கிளாத்தையும் நம்ம 2 அட்டாச் பண்ணி வச்சிடுறோம். அட்டாச் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நம்ம வந்து தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி தையல் போடும்போது கூட சில பேருக்குலாம் சுருக்கம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் தையல் போட்டு கூட நம்ம சென்ட்ரல் தையல் போட்டு கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். பட் அது வந்து பிகினர்ஸாக இருந்தவங்க மட்டும்தான் அது யூஸ் ஆகும். ரெகுலராக நல்லா நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது தேவைப்படாது. பிகினிங்கில் எனக்கு கூட அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒரு மாதிரி சுருக்கம் வரதெல்லாம். பட் நம்ம ரெகுலராக நம்ம ப்ராக்டிக்ஸில் இருந்தோம்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. போக போக சரியாகிக்கலாம். அப்படி இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு நீங்கள் அயன் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எப்போயுமே இந்த மாதிரி நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரிஜினல் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நல்லா அயன் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சில கிளாத்லாம் சிங்கேஜ் வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம அயன் பாக்ஸ் தூக்கி எடுத்து ப்ளவுஸ் மேலே வைக்கும்போது கண்டிப்பாக சிங்கேஜ் இருந்துச்சுன்னா டோட்டலாக எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். அதெல்லாம் பார்த்து அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம உள் பக்கம் அடித்து அப்படி திருப்பிக்கலாம். கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். சென்டர் பார்த்துட்டு உள் பக்கம் அப்படி டேரெக்டாக நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம்.
இந்த தையல் போடும்போது மறக்காமல் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த நம்ம ஃபஸ்ட்டு இந்த பைப்பிங்காக யூஸ் பண்ண தையல் மேலே தான் போடணும். கொஞ்சம் தள்ளி போட்டாலோ இல்லை கொஞ்சம் மேலே போட்டாலோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அந்த பைப்பிங் வந்து ஃபினிஷிங் வராது. அதனால் நீங்கள் எக்ஸாக்டாக நம்ம அந்த பைப்பிங்காக தையல் போட்டிருப்போம் இல்லையா, அது மேலே கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் தையல் வந்துட்டு இருக்கணும். கரெக்டாக வந்துட்டு இருந்த போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த நீட் ஃபினிஷிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல்லாக நம்ம ஒரு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் இல்லைனா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த 2 கார்னர்லேயும் நீங்கள் கட் பண்ணணும். அது போக அந்த பெண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம திருப்பி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிசைனாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு மேலே ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் மறக்காமல் அயர்ன் பண்ணிடணும். அது உங்களுக்கு அயர்ன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்ததுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸுமே இந்த மாதிரி தையல் போட்டு அயர்ன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது மட்டுமே ஒரு ஃபினிஷிங் லுக் நீங்கள் கொடுக்க முடியும். சும்மா நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு கொடுக்குறது சரியாக இருக்காது. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு ஃபினிஷிங் அயர்ன் கூட பண்ண மாட்டாங்க. அதான் ரொம்ப ரொம்ப தப்பு. கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமருக்கு உங்களுடைய ஃபீட்பேக் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே ரொம்ப குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் பார்த்திங்கன்னா அப்போ நம்ம கஸ்டமர் நமக்கு நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இதோடு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நீட்டாக அயர்ன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் கிளாஸாக அயர்ன் பண்ணிக்கணும். அயர்ன் பண்ணி மட்டுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு டிசைனுமே ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா ஒரு டைலரிங்கில் வந்து அயர்னிங்கிறது எவ்வளோ முக்கியன்றது கண்டிப்பாக நிறைய ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸான டைலர்ஸ்க்கெலாம் தெரியும். இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து அயர்னிங்லேயே வந்து நல்லா ஃபினிஷிங் கிடச்சிரும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத் நிறைய வெட்டிக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் நீளம், 2.5 இன்ச் அகலம் அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன், பட் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ரொம்ப அழகாக உங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு 20 பீஸ் 30 பீஸ் வரைக்கும் தேவைப்படும். ஒரு சில பேருக்கு நெக்கு நீங்கள் அகலம் வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் அழகாக மடிச்சுக்கணும். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணும்போது ரொம்ப நீட்டாக ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு கிடைக்கும் டிசைன். இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபினிஷிங்காக ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணிக்கங்க. 1 பை 1 ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி அழகாக ஈவனாக வர மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி வரணும். எக்ஸாக்டாக நம்ம வந்து கேப்பெல்லாம் நம்ம விட தேவையில்ல. அப்படியே 1 பை 1 அப்படியே பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் சொல்லலாம். இல்லைனா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சீக்கிரம் வந்துடும். ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். எவ்ரிடே 3 வீடியோ வரும். மறக்காமல் பார்த்துட்டு நல்லா ஈஸியாக கற்றுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிசைனை நான் உங்களை மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். பார்க்கலாம்.
மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சீக்கிரம் வரும். ஒரு நாளைக்கு 3 வீடியோ.